அப்படியே இப்ப ராஜாஜியோட பேரன் அப்படியே அந்த குலக்கல்வி திட்டத்தின் இன்னொரு வடிவமா என்ன பண்றாருன்னா, வரப்போதில்ல ராஜாஜியோட பேரன் மோடி இந்த குலக்கல்வி திட்டத்தை 52ல வந்தது இல்ல, 53ல இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு, அதை எப்படி நவீனமா கொண்டு வர்றாங்க அப்படின்னு பார்த்தா, மாணவர்களை ஏபின்னு 2 கேட்டகரியா பிரிக்க போகுது. இந்த ஏபி 2 கேட்டகரியில ஏ பிரிவுல என்னன்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், இவங்க உயர்வு படிக்கிறதுல. 2வது பி பிரிவு என்னன்னு பாத்தீங்கன்னா தொழில் அறிவு கல்வி, இது செய்யறது, பானை செய்யறது, சட்டி செய்யறது, மற்ற செய்யறது, தொழில் கல்வி, இது 2ஆம் நிலையில வச்சிருக்கான். இந்த இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் படிக்கிறது முதல் நிலை, 2வது நிலை தொழில் கல்விங்கிறது சரின்னு வச்சுக்கோங்க ஒரு கட்டத்துல. ஆனால் என்ன இதில் ஆபத்துன்னா, இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் படிக்கிறான்ல, தொழில் கல்வி படிக்கிறவனுக்கு இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் கிடையாது, கல்வியே கிடையாதுங்க. நீ எதையாவது பானையை வச்சு உருட்டிக்கிட்டு, இதை வச்சு தக்கலையை வச்சு நூத்துக்கிட்டு இப்படிதான் இருக்கணுமே தவிர கை நாட்டு பேருடைய மாத்திர திட்டம் இது. அப்ப இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு கிடைக்காம வேற எதையோ சேர்ற மாதிரி இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸே உயர்கல்வியா மாத்த, ஆரம்ப கல்வியிலேயே க்ளோஸ். இங்கிலீஷ், சயின்ஸ் ஒரு பிரிவு, தொழில் கல்விக்கு இங்கிலீஷ், சயின்ஸ், மேக்ஸ் கிடையாது. இங்கிலீஷ், சயின்ஸும் மேக்ஸும் இல்லைன்னா கல்வி எதுக்கு? க்ளோஸ் பண்றான், பேராபத்து. அது மட்டுமல்ல, அடுத்து சரியா படிக்காத மாணவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க நின்றுட்டாங்கன்னா, சரியா படிக்கல, ஒரு மாணவர் சரியா படிக்கல, அவருக்கு படிப்பு வரல அப்படின்னா அவங்களுக்கு என்ன சிபாரிசு பண்றான்னா எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸ், அதான் இப்ப போடுறது. சரியா படிப்பு வரல, ஒருத்தன் 80 மார்க் எடுக்கிறான், இன்னொரு பையன் ஃபெயில் ஆயிடுறான்னா அவனை கூடுதல் நேரம் படிக்க வச்சு கூடுதலா கவனிக்க வச்சு சொல்லிக் கொடுக்கறது தானே ஒரு சரியான கல்வி முறை. ஆனா மோடி அரசு, பிஜேபி அரசு கொண்டு கல்வி முறையில் என்ன தெரியுமா, ஒரு பையன் சரியா படிக்கலன்னா அவனுக்கு என்ன தெரியும்னா அவங்க அப்பாவோட தொழில் என்னவோ அதை சொல்லி கொடுப்பாங்க. அப்படியே குலக்கல்வி திட்டம், அப்பாவோட தொழில் என்னவோ அதை சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு சொல்வது பார்க்கும்போது அதுல என்ன தப்புன்னு தோணும். அப்பாவோட தொழில் நீ எப்படி சொல்லிக் கொடுப்ப, எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? அப்பா ஒரு பல்லமன் டிரான்ஸ்போர்ட்ல போக்குவரத்துல டிரைவரா இருக்காரு, பையன் பிரேக் போடுவானா? அப்பா கண்டக்டரா இருக்கிறாரு, பையன் சில்லறை வாங்கி பாக்கெட்ல போட்டு போனா? அரசு நிறுவனத்தை விட்டுருங்க. அப்பா ஆட்டோ ஓட்டுநர் இருக்கிறாரு, பையன் என்ன பண்றது? எதில் ரீப்ளேஸ் பண்ண முடியும்? எந்த தொழில் இன்னைக்கு அப்பா பாக்குற தொழில பையன் கூடவே உதவி செய்கிற தொழில் எது இருக்குது? ஏதாவது சொல்ல முடியுமா? அரசு வேலையில பண்ண முடியுமா? தனியார் கம்பெனில வேலை பார்க்க முடியுமா? அப்பா செக்யூரிட்டி வேலை பாக்குறாரு, வாட்ச்மேனா, பையன் போய் பக்கத்துல நிக்க முடியுமா? 13 மணி நேரம் போட்டு சாவடிக்கிறான் தனியார் நிறுவனங்கள்ல, பையனே உள்ள விட முடியாது. அப்பா வேலையை பையனுக்கு சொல்லலாம்னா எப்படி ரீப்ளேஸ் பண்ண போறான்? ரீப்ளேஸ் பண்ணல. ராஜாஜியின் குலக்கல்வி திட்டம் தான் வருது. என்ன வரும்னா, அப்பா என்ன சாதியோ அந்த சாதியின் வேலையை பையனுக்கு சொல்லி தருவதுதான் வேறு ஒரு பேரில் அப்பன் தொழிலை பையனுக்கு சொல்லி கொடுக்கிறது. எவ்வளவு மோசடி, எவ்வளவு நுட்பமா வருது பாருங்க. ஆனா ஜனங்களுக்கு பார்க்கும்போது என்ன பரவாயில்லையே, சின்ன வயசுல வேலைக்கு சொல்லி கொடுக்குறாங்களே, இப்படிதான் ராஜாஜி காலத்தில் எப்படி வரவேற்கப்பட்டதோ அது போல வரவேற்கக்கூடிய ஆபத்து உண்டு. இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் கிடையாது தொழில் கல்வி படிக்கிறவனுக்கு. அப்பா சரியா படிக்காத பையனுக்கு பள்ளிக்கூடத்துல நிறுத்திட்டு அப்பா வேலைக்கு அனுப்புறது. அப்பா வேலைக்கு ஊர்ல போய் அதை சாதி குலத்தொழில் வேலையை பார்க்க வேண்டியதுதான். அதுக்கு பிற்பாடு சில பேர் பள்ளிக்கூடத்தை படிக்க முடியாம வசதி இல்லாம நின்று வேலைக்கு போயிடுறாங்கல்ல, அதுக்கு ஒரு திட்டம் அறிவிக்கிறான். பள்ளியிலிருந்து நிற்கும் குழந்தைகளுக்கு எங்க போய் எங்க வேலை பாக்குறாங்களோ அங்கேயே போய் சொல்லிக் கொடுப்பானா. எவ்வளவு விசித்திரம். அதாவது ஏற்கனவே படிக்கிற பையனே பள்ளிக்கூடத்துல சுமாரா படிக்கிறவனே அப்பா வேலை பார்த்து வீட்டுக்கு அமைச்சிருவானா. அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்தை விட்டு போயிட்டான் பாரு ஒரு பையன், அவனுக்கு அவன் இடத்துலயே போய் சொல்லிக் கொடுப்பான். அவன் இடத்துல நீ தான் ஏற்கனவே சொல்லிட்டே சரியா படிக்காத பையனுக்கு அப்பா தொழில சொல்லிக் கொடுப்பேன்னு. இப்ப போய் அந்த இடத்துல போய் என்ன சொல்லிக் கொடுப்ப? எவ்வளவு மோசடி பாருங்க. ஒண்ணுக்கு பெண் முரணா இருக்கிறது எல்லாமே எதை வலியுறுத்துதுன்னா, இதுல இடையில் நின்று போன குழந்தைகளுக்கு வேலை செய்யற இடத்துல போய் கல்வியை சொல்லிக் கொடுப்பேங்கிறத 2 விஷயத்த முக்கியமா சொல்றான். ஒண்ணு, பள்ளிக்கூடத்துல அவ்வளவுதான் க்ளோஸ், இனிமே திரும்பி வர முடியாது. இடத்துல போய் சொல்லிக் கொடு. ஒரு பையன் டீ கடையில வேலை பாக்குறாங்க, மெக்கானிக் செட்ல ஒரு பையன் வேலை பாக்குறான். இங்க தானே போய் நிப்பானுங்க படிக்கிற பசங்க, சின்ன வயசுல நின்ட்டானுங்கன்னா மெக்கானிக் செட்ல வேலை பாக்குறான், டீ கடையில வேலை பாக்குறான். அங்க ஒரு வாத்தியார் போய் பக்கத்துல மெக்கானிக் செட்ல புக் வச்சுக்கிட்டு தம்பி இதுதான் ஏ அப்படின்னா அவர் மெக்கானிக் ஸ்பேனர் எடுத்து வாத்தியார் மண்டிலே அடிப்பாரு. பையன் அது வரைக்கும் வாங்கிட்டான்ல.
டீ கடையில டீ கிளாஸ் கழுவுறான் பையன், அங்க போக முடியுமா? சுடு தண்ணி பிடிச்சி மூஞ்சிலே ஊத்திடுவார் வாதியார் மூஞ்சிலே. எது என்ன பண்ண போறான்? இதுல பொய் நிப்பாட்டுறது, எளிய மக்களை கல்வி இல்லாம நிப்பாட்டுறதுக்கான ஏற்பாடு. அதுல இன்னொரு விஷயம் என்ன பண்றான் பாத்தீங்களா? இன்னைக்கு சட்டம், என்ன சட்டம் இருக்கு? இதெல்லாம் போராடி கொண்டு காங்கிரஸ் அரசு அப்படியே வந்து பண்ணிடல. காங்கிரஸ் வந்து புடிச்சு பெரியார் போன்ற உலுக்கிதான் இந்த சட்டம், அம்பேத்கர் பெரியார் எல்லாம் போராடி தான் இந்த சட்டம் வந்திருக்குது. அதுல இப்பவும் பள்ளிக்கூடங்கள்ல பள்ளிக்கூடத்துக்கு வராத பசங்களை வீடு வீடா போய் கண்டிப்பா கூட்டு வந்து கட்டாய கல்வி கொடுக்கணும் முறை வந்தது. இவன் வீட்டை பள்ளிக்கூடத்தை விட்டு அனுப்புறான் ஒண்ணு. இன்னொன்னு, இன்னைக்கு கூட வேற படிக்கிறான் படிக்காம போறாங்கிறது ஒரு சட்ட நடைமுறையில் வந்து அமல்ல இருக்குது, சரியா கடைபிடிக்கலங்கிறது வேற. ஆனா சட்டம் ஒண்ணு இருக்குல்ல, அந்த சட்டத்தை க்ளோஸ் பண்றான். என்ன சட்டம்னா குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டம் ஒண்ணு இருக்கு பாத்தியா, அதை க்ளோஸ் பண்றான். அதானே இது. அப்ப வேலை செய்யற இடத்துக்கே போய் அரசாங்கம் சொல்லிக் கொடுக்கணும். என்ன அர்த்தம்னா குழந்தை தொழிலாளர் முறையை அங்கீகரிக்கிறான். வச்சுக்க வேலைக்கு. யார் வேலைக்கு அனுப்புவா? யார் அனுப்புவாருங்க? இந்த பணக்காரர்கள் அனுப்புவாங்களா? ஐயர் அனுப்புவாரா? ஆதிக்க ஜாதிகார் அனுப்புவாங்களா? யார் அனுப்புவா? குடும்ப துயரம் தாங்காமல் யார் அனுப்புவாங்க? பெரும்பாலும் தாழ்த்தப்பட்ட மக்கள், மீனவ குழந்தைகள், மிக பிற்படுத்தப்பட்ட வன்னியர் கள்ளர் சமுதாய மக்கள், இவதான் அனுப்புவாங்க. அவ்வளவுதான். எளிய மக்கள் கல்வி க்ளோஸ் பண்றது அதே வர்ண அடிப்படை முறை, ராஜாஜி கொண்டு வந்த முறை. அப்புறம் முக்கியமா இன்னொன்னு கொண்டாராம். இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டான்னா பள்ளியை வந்து பல்வி கல்வி குழு மாநில அரசு மத்திய அரசோட தான் இணைச்சு இருக்குது. இப்ப பள்ளி எதோட இணைக்க போறானா தெரியுமா? ஆசிரமங்களோட. பள்ளிகளை ஆசிரமத்தோட இணைச்சு யோகா தியானம் சொல்லி கொடுக்க போறானா. அப்ப பள்ளி ஆசிரமத்தோட இருச்சா யாருகிட்ட கத்துக்கணும்? ஜக்கி வாசுதேவ். அவர்கிட்ட என்ன கத்துக்கலாம்? எப்படி ஊரான் நிலத்தை புறம்போக்கு நிலத்தெல்லாம் அபகரிப்பது. தம்பி, நீங்க முதலில் ஒரு இடத்தில் போய் தங்கி அங்கு சுத்து வட்டாரத்தில் ஒரு பந்தல் போட்டு தியானம் செய்து மணக்கண்ணில் பக்கத்து லேண்டு புறம்போக்கு லேண்டு இதெல்லாம் எவ்வளவு இருக்குன்னு பார்த்து அப்படியே மடங்கணும், சுவாகா செய்ய வேண்டும் அப்படின்னு ஜக்கி வாசு சொல்லி கொடுப்பாரு. அப்புறம் அடுத்த ட்ரைனிங், அடுத்த கிளாஸ் நித்யானந்தம் வருவாரு. அவர் என்ன சொல்லி கொடுப்பாரு? அது எதுக்கு சொல்றது? அவரு செக்ஸ் சொல்லி கொடுப்பார். செக்ஸ் கல்வி சொல்லி கொடுப்பதற்கு நித்யானந்தம் வருவாரு. அவர் கிளாஸ் முடிஞ்சதா? அடுத்தது ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வகுப்படுப்பாரு. நித்யானந்த செக்ஸ், ஜெயேந்திர சரஸ்வதி சொல்லி கொடுப்பாரு செக்ஸ் அண்ட் கிரைம், பாலியல் வன்புணர்ச்சி மற்றும் கொலை செய்வது எப்படி. ஆனாலும் ஒரு கொலையை இவ்வளவு அமைச்சூர்த்தனமா எவனுமே செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்போ இந்த சாமியாரால வச்சு என்ன சொல்லி யோகா தியானமா, இங்க இருக்கிற யோகா தியானமா செஞ்சுட்டு இருக்கிறான் சாமியார். பூரா அரசியல் செய்யறான். என்ன அரசியல் செய்யறான்? இதே பார்ப்பனிய மேன்மையை தூக்கி நிறுத்துவதும் எளிய மக்களுக்கு எதிரான அரசியலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அவனுங்களோட கொண்டு போய் இணைப்பது என்னன்னா அவ்வளவுதான், க்ளோஸ் பண்றது ஐடியாலஜி. அடுத்து கல்வி முன்னோடிகள் அறிவிக்கிறான். யாராரு தெரியுமா? ஜோதிபாய் பூலே, டாக்டர் அம்பேத்கர், காமராஜர் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இழிச்சவன் அவன். கல்வி முன்னோடிகள் யார் தெரியுமா அறிவிக்கிறான்? கல்வி முன்னோடிகள் இவங்க 3 பேர் தான் நாங்க இந்தியாவில மக்களுக்கு கல்விக்காக கொண்டு சேர்த்தவங்க. அகாடமியா சட்ட ரீதியா ஜோதிபாய் பூலே, டாக்டர் அம்பேத்கர், காமராஜர் போன்றவர்கள். இவங்க பேர்ல கல்வி முன்னோடின்னு சொல்லணும். அது எப்படி சொல்லுவான்? மாறா யார தெரியுமா கல்வி முன்னோடின்னு அறிவிக்கிறான்? எவன் படிக்க கூடாதுன்னு சொன்னானோ அவன்லாம் கல்வி முன்னோடி. சாணக்கியர். அடுத்தது பட்டாச்சாரியான்னு ஒருத்தர். கடைசியா இன்னொருத்தர் சொல்லிருக்கிறான். மாதிரி வாத்சாயனர் காமசூத்திர எழுதினார்ல அவரு. அடுத்து அவரு. இவங்க 3 பேர் தான் கல்விக்கு முன்னோடியா. இவ்வளவு ஐயோ, இந்த சாணக்கியன்கிறான் பாத்தீங்களா? இந்த சாணக்கியத்தனம், சாணக்கியன் என்னன்னா ஃப்ராடு பண்றத சட்ட ரீதியா ஆக்குவது. ஏமாது இன்னைக்கு கூட ஜனங்க மத்தியில சில புழக்கம்லாம் இருக்கு பாருங்க, ஆதரவா எதிராகவும் உண்மையா இருக்கும். இந்த சரியான சாணக்கியம் பாவன் அப்படிம்பாங்கல்ல, எப்படி வந்தது? அது 2000 வருஷத்து அன்னைக்கு இருந்தா இல்ல, 2000-3000 வருஷத்துக்கு முன்னால ஒருத்தன் ஃப்ராடு பண்ணது இன்னைக்கு வரைக்கும் இருக்குன்னா பாத்துங்க அவன் எப்படிப்பட்ட ஃப்ராடா இருப்பான்னு. அவன் தான் கல்வி முன்னோடியான். ஒரு ஃப்ராடு எப்படி பண்றது, கல்வி மறுக்கப்பட்டவர்களை எப்படி புனிதத்தன்மாக மாற்றுவது, அதை எப்படி சட்டமாக்குவது, எதிரிகளை எப்படி தனிமைப்படுத்தி வீழ்த்துவது. எதிரிகள்னா யாரு? நம்மள தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை. இதுதான் சாணக்கியன் சொல்லி கொடுத்தது. அவனை முன்னோடியான். அப்புறம் காமசூத்ரா வாத்சாயனர், அவரு முன்னோடியான்.
இந்த காமசூத்ரா என்பது செக்ஸ் கல்வி எல்லாம் கிடையாது. மோசடியா சொல்றானுங்க. ஒரு ஆண் ஒரே சமயத்தில் பல பெண்களோடு எப்படி உறவு கொள்வது என்பதுதான் காமசூத்திரம். ஏன் அதோட தேவைன்னா, அந்த காமசூத்திரம் என்பது யாருக்காக எழுதப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, அப்போது இருந்த மன்னர்கள், பிரபுகளுக்காக எழுதப்பட்டது. டாக்டர் அம்பேத்கர் கொண்டு வந்து அரசியல் சட்டத்தில் 1950க்கு பிற்பாடு, அது 56ல பெண்களுக்கான சட்ட மசோதா அமலாகுது. அதுல தலைவர் அம்பேத்கர் வந்து முதல் மனைவி இருக்கும் போது 2வது மனைவி கல்யாணம் பண்ணா நீ ஜெயிலுக்கு போயிடுவேன்னு சொன்னதுக்கு பிற்பாடுதான் இந்தியாவே ஒருவனுக்கு ஒருத்தின் மாறிச்சு. அதுக்கு முன்னால கிடையாது. பொய் சொல்லிட்டு தலைவரான் இங்க ஒருவனுக்கு ஒருத்தின்னு. எவன் இருந்தா? ஒவ்வொருத்தரும் 3 பொண்டாட்டி 4 பொண்டாட்டி வச்சிருந்தான். தலைவர் வந்து சட்டம் போட்டதுக்கு அப்புறம் தான் ஜெயில போட்டுருவாங்கன்னு கமுக்கமா இருக்கான். அப்ப மன்னர் காலத்துல மன்னர்களுக்கு ஏராளமான மனைவிகள். புராண காலத்துல தசரதனுக்கு 63,000. ஐயா தான் சொல்லுவார்ல 60,000 மனைவின்னு. ஈரோடு ஒரு கார்பரேஷனுக்கு 20,000 பேர் இருக்கான். இவன் 3 கார்பரேஷன் சம்சாரமே வச்சிருந்தான் பாரு ஐயா. அப்ப ஒரு ஆணோட இது வந்து எவ்வளவு மனைவி வச்சிருக்கான் அப்படிங்கிறது, ஒரு ஆண் மன்னருக்கு எவ்வளவு மனைவிகள் இருக்கும். ஒரு பெரிய பணக்கார பண்ணையா இருக்கிறாருன்னா அவருக்கு எவ்வளவு மனைவிகள் எவ்வளவு ஒப்பாட்டிகள் என்பது சமூக கௌரவம். அப்போ இந்த மன்னர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் நில உடைமையாளர்களுக்கும் நிறைய பெண்களோட தொடர்பு இருக்கிற இவர்களுக்கு செக்ஸ் பத்தி எப்படி ஒரே சமயத்தில் பல பெண்களோடு ஈடுபடுவதுன்னு சொல்லுவதுதான் காமசூத்திரம். அதுக்காக அது எழுதப்பட்டது. அதை கொண்டாந்து பாடல் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, பெண்களுக்கு இன்னும் பேராபத்து அதுல இருக்கு. காமசூத்திரம் அதுக்கு ரிலேட்டடா வர்றதுல பெண்களின் அங்கலட்சணம்லாம் இருக்குது. பெண்களை, ஒரு பெண்ணுக்கு மச்சம் இங்க இருந்தால் அவள் நடத்தை கெட்டவள், ஒரு பெண்ணின் கண் இப்படி இருந்தால் அவள் ஒழுக்கம் கெட்டவள், ஒரு பெண்ணின் கட்டை வரல் இப்படி இருந்ததுன்னா கால் கட்ட அவள் கணவனுக்கு துரோகம் செய்யப்படும். இதெல்லாம் இருக்குது இவனுங்க எழுதுற புத்தகத்துல. எவ்வளவு பெரிய பேராபத்து. இதெல்லாம் ஒழிச்சு கடிச்சு கொண்டாந்து பெண்களை படிக்க வச்சா இவனுக்கு திருப்பி வந்து மன்னர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் ஒப்பாட்டிகளாகவும் மனைவிகளாகவும் போவதற்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அந்த கல்வியில. மீதி பெண்களை கேவலமாக உருவ அமைப்பிலே ஒருவருடைய ஒழுக்கக்கேடுன்னு சொல்றது. இதுதான் அந்த கல்வி முறை. ஆக புதிய கல்வி கொள்கை இது பண்பாட்டு ரீதியாக வேதம், புராணம், ஆசிரமம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பார்ப்பனிய பண்பாடு இதோட சேர்ந்து இருக்குது. பார்ப்பனியும் இந்து மதம் இந்த கண்ணோட்டம் அதில் நிரம்பி இருக்குது. ஆனா இது மட்டுமல்ல, பிஜேபியும் அல்லது இந்த புதிய கல்விக் கொள்கையும் அதோட பொருளாதார கண்ணோட்டம் ஒண்ணு இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. இவ்வளவு நேரம் நான் சொன்னது எல்லாமே பாத்தீங்கன்னா பண்பாட்டு ரீதியாக பார்ப்பனிய வேதம் சார்ந்துதான் பிஜேபி அப்படிதான் இயங்குது. அது மட்டுமா இயங்குது? அதோட இன்னொரு சக்கரம் என்ன? அதோட பொருளாதார கண்ணோட்டம் என்ன? அதோட பொருளாதார கண்ணோட்டம் என்பது அப்படியே பாத்தீங்கன்னா முதலாளித்துவம், ஏகாதிபத்திய ஆதரவு. இங்க எளிய மக்கள் மத்தியில் நாமெல்லாம் இந்து, நம்மெல்லாம் ஒரே சந்தில வந்து நிக்கணும்னு நம்ம கிட்ட பேசுற இவர்கள் இந்து பண்பாடு, நம்ம நாட்டுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு, இது அந்நியர் வரக்கூடாது, முஸ்லிம்கள் இப்படி ஆயிட்டாங்க, கிறிஸ்டியன்ஸ் இப்படி ஆயிட்டாங்கன்னு இங்க இருக்கிற நமது சகோதரர்களோடு, இந்த மண்ணில் இருக்கிற ஒரு சகோதரர்களோடு இந்து பெரும்பான்மை மக்களை விரோதியாக சித்தரிச்சு இந்து ஓட்டை மாற்பதற்கும் பார்ப்பனியத்தை மேல நிறுத்துவதற்கும் பண்பாட்டு ரீதியாக இந்த பொய்களை சொல்லி நிறுவுறான்ல, அதுல உண்மையா இருக்கிறானா? அதெல்லாம் பொய்ன்னு அவனுக்கு தெரியும். அதெல்லாம் பார்ப்பனியத்துக்கு லாபம். அப்ப அது பொருளாதார கண்ணோட்டம். நான் சொன்னேன்ல, அதிகாரம், வைசியர், சத்திரியர் சேர்ந்துதான் பார்ப்பனியர் செல்வாக்கு பெறுதுன்னு. அதுதான் இங்க இந்த பண்பாட்டை எல்லாம் எதுல கொண்டு போய் நிறுப்பான்? எதுல நிறுத்துறான்னா இந்த அதிகாரம் அப்படிங்கிறதுல முதலாளித்துவ பொருளாதாரம் வருது. இவன் சுதேசி மாட்டிறைச்சி சாப்பிடக்கூடாதுன்னு இங்க இருக்கிற இந்த சொந்த நாட்டு மக்களை சொல்றான் இவன். ஆனால் மோடி அரசு வந்ததுக்கு பிற்பாடு மாட்டிறைச்சிக்கு சாப்பிட்டால் தடை போடுறது மட்டும் இல்ல, சாப்பிட்டால் சந்தேகப்பட்டாலே கொலை செய்கிற இந்த அரசு இன்னொரு புறத்தில் என்ன பண்ணா தெரியுங்களா? ஏற்றுமதியில் அதுவரை சீனா மாட்டிறைச்சியில் முதலிடம் இருந்ததை பின்னுக்கு தள்ளிவிட்டு மோடி வந்ததுக்கு பிற்பாடு மாட்டிறைச்சியில் இந்தியா முதலிடத்துக்கு போயிருக்கு. அப்ப யாரை ஏமாத்த? பசு புனிதம்ங்கிறது இங்க இருக்கிற மக்களை ஏமாற்ற. இல்ல, இயங்க முடியாது. பிஜேபி இந்து அமைப்பு இயங்கவே முடியாது. நீங்க பார்ப்பனர் லைட்டாச்சு எடுத்து பாத்துங்க. பார்ப்பனியம் புனிதம் உலகத்திலே இல்லாத எங்கேயுமே கிடையாது. நம்ம நாடு எல்லாம் பேசுவாங்க. எப்ப அவங்க வந்து நம்ம நாட்டுக்கு வேற கண்ணோட்டத்தில் பேசுவாங்கன்னா, பொருளாதார கண்ணோட்டம் எடுத்துட்டீங்கன்னா பார்ப்பனர்கள் எல்லோரும் அமெரிக்க ஆதரவாளராக பேசுவாங்க. இயல்பா இருக்கும். அதுதான் பிஜேபி. அமெரிக்காவை பத்தி நீங்க அமெரிக்காவை நீங்க வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கண்ணோட்டத்தில் விமர்சனம் பண்ணீங்கன்னா அவெல்லாம் முதலாளித்துவ கண்ணோட்டத்தில் பார்ப்பனர்கள் அமெரிக்காவை ஆதரிப்பாங்க. நீங்க எப்ப பார்ப்பனர்கள் அமெரிக்காவுக்கு எதிராக பேசுவாங்க தெரியுமா? அமெரிக்காவில் வந்து கர்ப்பிண மக்கள் துயரத்தை விடவும் இந்தியாவில் தாழ்த்தப்பட்ட மக்கள் துயரம் மோசமானதுன்னு சொன்னீங்கன்னா நீங்க வேறங்க, அவங்கெல்லாம் கருப்பர்லாம் ரொம்ப மோசங்க, நம்ம ஊர் எவ்வளவு பரவாயில்லம்மா. பாரதியார் சொல்றாரு.
வெள்ளைக்காரர்களுக்கு என்ன யோக்கியதை இருக்கு? உங்களோட கருப்புரை நீங்க நடத்துறத விட பார்த்தோட நாங்க இப்படி எவ்வளவு மோசமா இல்லைன்னு எழுதுறாங்க. எப்ப பேசுவாங்க? நல்ல பண்பாட்டு ரீதியாக நம்ம வெள்ளைக்கார ஐயா எல்லாருமே டாக்டர் அம்பேத்கரோட பண்பாட்டு ரீதியாக வெள்ளைக்காரர்களோட இந்தி சமூகத்தை ஒப்பிடும் போது சாதி ரீதியில் அதை ஆதரிப்பாங்க. அதே நம்ம பொருளாதார கண்ணோட்டத்தில் விமர்சிக்கும் போது ஏகாதிபத்திய நாடுகள் விமர்சனம் பண்ணிட்டு சோசியலிச நாடுகள் தான் நம்ம ஆதரிப்போம். பார்ப்பனர் அப்படியே ரெண்டும் மாறி இருப்பாங்க. பிஜேபி பார்ப்பனர் இந்து இப்படிதான் இயங்குது. இப்ப மாற்றுச்சிக்கு தடை. அதே மாதிரி சுதேசி, நம்ம எல்லாம் சுதேசின்னு சொல்ற இவன் அந்நிய வரக்கூடாது, முஸ்லிமிங்க வரக்கூடாது, அவன் நாடு வேற நம்ம கலாச்சாரம் வேற நம்மளை ஏத்தி விடுற இவன் இந்திய அரசு நிர்வாகத்தில் என்ன பண்றான் தெரியுங்களா? சாதாரண இடத்துல இல்ல, ராணுவத்திலேயே அந்நிய முதலீடு வெளிநாட்டு கம்பெனிகள் உள்ள விடுறான். ராணுவத்திலேயே யாராவது என்ன சுதேசி சுதேசி? அப்போ பிஜேபி இந்து அமைப்பு என்பது அப்படிதான் இயங்குது. அப்போ இந்த அதிகார கூட்டு சத்திரியன் அதிகாரம் மோடி. ஏன் மோடி பார்ப்பனர் அல்லாதவர்கள், ஏன் பார்ப்பனர் அல்லாத மோடியை அவங்க விரும்புறாங்கன்னா இதுதான் வரலாறு நெடுக புராண காலத்தில் நடக்குது. பார்ப்பனத்தை உயர்த்தி பிடித்து அதிகாரத்தில் இருப்பதற்கு, ஆட்சி நடத்துவதற்கு பார்ப்பனர்கள் எப்பவுமே விரும்பினது கிடையாது. ராமாயணத்தில் ராமன் தான், அவன் பார்ப்பனர் கிடையாது, அவன் சத்திரியன். மகாபாரதத்தில் கிருஷ்ணன், அவன் தான் டான். ஏன் கண்ணனை கொண்டாடுறாங்க? பார்ப்பனர்கள் அவர்கள் மன்னர்களை செல்வாக்கு செலுத்துவார்கள், அதுதான் செல்வாக்கு மிக்கது. அப்ப நேரடியா பார்ப்பனியம் வந்தா பெரும்பான்மை மக்களுக்கு பார்ப்பனர் விரோதியா மாறிடுவாங்க. அப்போ ராமாயண காலத்திலும் சரி, பகவத்கீதை காலத்திலும் சரி, மகாபாரத காலத்திலும் சரி, பார்ப்பனர்கள் யாரை புனிதர்களாக ஏற்றி வைத்து தன் கருத்தை நிலைநிறுத்திருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ராமன், கண்ணன் என்கிற ஒரு யாதவர், கோனார், அவர்தான், அவங்க மேலதான் பார்ப்பனியம். அப்ப கண்ணனை ஏன் கொண்டாடுறாங்க, ராமனை ஏன் கொண்டாடுறாங்க? அதற்காகத்தான் மோடியையும் கொண்டாடுகிறார்கள். அப்ப அதிகாரம் என்பது நேரடியாக ஆட்சி செலுத்துவது பார்ப்பனியத்துக்கு எப்பவுமே இருந்ததில்லை. அப்போ அவங்க என்ன விரும்புறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகாரத்தை, மன்னனை கண்ட்ரோல் பண்ணுவது, அதுதான் நடக்குது. அப்ப மோடி சத்திரியன், அதே சிஸ்டம். அப்புறம் வைசியர். யாரு வைசியர்? இன்னைக்கு வைசியர் யாரு இந்தியாவில்? முதலாளிகள், ஏகாதிபத்திய நாடு. அதனாலதான் பன்னாட்டு கம்பெனியில திறந்து விடுறோம், கல்வி முறையிலும் வருது. அப்போ நீங்க இயல்பா பாருங்க, ஏன் பன்னாட்டு கம்பெனி இன்னைக்கு கூட இடஒதுக்கீடுக்காக அரசு நிறுவனம் விமர்சிக்கிற பார்ப்பனர்கள் இன்னொரு புறத்துல இடஒதுக்கீட்டுல 90% மார்க், டாக்டருக்கு தாழ்த்தப்பட்டவர் போறாரு, எம்பிசி போறாருன்னா 30 மார்க் உள்ள விட்டுறானா, 40 மார்க்ல உள்ள விட்டுறானா? 5-6 மார்க் தான் வித்தியாசம். 90% எடுக்கணும் மருத்துவ கல்விக்கு போறதுக்கு. அதுவே தகுதி திறமை குறைஞ்சு போச்சுன்னு சொல்லுகிற இவர்கள் அப்படியே இன்னொரு பக்கம் எடுங்க, தனியார் கல்வி ஆதரிப்பான். தனியார் மருத்துவக் கல்லூரி, தனியார் பொறியியல் கல்லூரி ஆதரிக்கிறாங்களா இல்லையா பார்ப்பனர்கள்? அரசு. ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா இவங்க சொல்றது அப்படியே நேருதலா இருக்கும். அங்க பாஸ், அங்க சேர்றதுக்கு 90% இல்ல, 35 மார்க் எடுத்தா சேர்ந்துக்கலாம். சில பேர் ஃபெயில் ஆனா கூட சேர்ந்துக்கலாம். இருக்குதா இல்லையா? அப்ப தனியார் கல்வியை ஆதரிக்கிறது என்ன நோக்கம்னா, இது நேர் தகுதி திறமைங்கிறதெல்லாம் முக்கியமே கிடையாது. 90% தகுதி திறமை இடஒதுக்கீடு போயிடும் சொல்ற பார்ப்பனர்கள், இடஒதுக்கீடு இல்லாதவர்கள் தனியார் துறையில் 35% எடுத்து பணக்காரன் பணம் கொடுத்தா எவன் வேணுமாலும் சேர்ந்துக்கலாங்கிற முறைக்கு எதிராக பேசுவதே கிடையாது.